பிரதமர் மோடியை வீட்டிற்கு அனுப்பும் வரை திமுகவினர் தூங்க போவதில்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை ஆலந்தூரில் TR பாலுவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், ஏப்ரல் 19ஆம் தேதி வரை மட்டுமல்ல, ஜூன் 4ஆம் தேதி மோடியை நிம்மதியாக தூங்க வைக்கும் வரை நாங்கள் தூங்க போவதில்லை என்று கூறினார். பிரதமர் மோடியை கேள்வி கேட்டால் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்வதுதான் கள்ளக்காதல் என்று தெரிவித்த அவர், அதிமுக பாஜகவுடன் 9 ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்து மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஆதரவளித்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷமா ஒன்றிய பிரதமராக இருந்தார். இனிமே இருக்க போறதில்லை. இந்த ஜூன் மாசத்தோட வீட்டுக்கு போயிடுவாரு. அவர் இப்ப சொல்றாரு, திமுக காரங்களுக்கு தூக்கமே வரல, திமுக தலைவருக்கு தூக்கமே வரல, திமுக யாருமே தூங்க மாட்டேங்கிறாங்க, தூக்கம் போச்சு அப்படின்னு. ஆமா, நாங்க தூங்க போறது இல்ல. எப்போ உங்களை வீட்டுக்கு அனுப்புறோமோ அப்ப வரைக்கும் நாங்க தூங்க போறது கிடையாது. ஏப்ரல் 19ஆம் தேதி மட்டும் இல்ல, ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில உங்களை தோக்கடிச்சு உங்களை வீட்டுல போய் உங்களை நிம்மதியா தூங்குற வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். தென்சென்னை தொகுதியில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய வந்ததால் 2 அல்லது 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை MGR நகர் பகுதியில் அண்ணாமலையுடன் சேர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், பிரச்சாரத்திற்கு அண்ணாமலை வந்தது அந்த அண்ணாமலையாரே வந்தது போல இருப்பதாக கூறினார். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும் என்று அடித்து கூறினார். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி. வாக்களிக்க பணம் கொடுத்தால் வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட 10 ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். விருதுநகர் தொகுதி வேட்பாளர் மருத்துவர் கௌஷிக்கை ஆதரித்து மைக் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சாத்தூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர், ஓட்டுக்கு பணம் வாங்கினால் ஓராண்டு சிறை தண்டனை என்கிறார்கள், ஆனால் பணம் வாங்கியதாக ஒருவராவது தண்டிக்கப்பட்டுள்ளதை பார்த்திருக்கிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். ஒரு வேட்பாளர் ஓட்டுக்கு காசு கொடுத்தார் என்று தெரிந்தால் அவரை பிடித்தால் 10 ஆண்டுகள் தேர்தலில் நீக்க தடை என்ற நிலையை உருவாக்குவதுதான் இங்கே மாற்றம். அது இல்லை என்றால் இந்த தேர்தலில் அவர் அதிகமாக காசு கொடுத்து விட்டார் என்ற தொகுதியில் தேர்தலை இடைநிறுத்தம் செஞ்சு மறுபடியும் தேர்தலை வைத்தால் அவரே மறுபடியும் தேர்தல் நின்று வெல்கிறார். இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். அதுதான் மாற்றத்திற்கான அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம் என்று சொல்கிறோம். வாக்குக்கு காசு கொடுத்தவர்கள் வாங்கியவர்களில் 1 ஆண்டு சிறை என்றால் யாராவது ஒருவரை சிறைப்படுத்தி நீங்கள் பார்த்திருக்கிறார்? யாராவது ஒருவரை சிறைப்படுத்தி பார்த்திருக்கிறார்? ஒருவரை. அரசியல் கோட்டாவுக்கு எதிரானவன் நான் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் வடசென்னை பாஜக வேட்பாளர் RC பால் கனகராஜை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர், கனிமொழி கூறியது போல் தான் கோட்டா சிஸ்டத்திற்கு எதிரானவன் தான் என்று கூறினார். திமுகவில் உள்ள 2 பெண் அமைச்சர்களும் அரசியல் கோட்டாவில் வந்தவர்கள்தான் என்றவர், இனி அரசியல் கோட்டா என்றால் என்ன என்று திமுகவினரிடம் கேளுங்கள் என்றும் கூறினார். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அக்கா கனிமொழி அவர்கள் எனக்கு எதிராக வீதியா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கனிமொழி அக்கா என்ன கத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, அண்ணாமலை கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரானவன், அண்ணாமலை கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரானவன் வீதியா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அண்ணாமலை அரசியல் கோட்டா சிஸ்டத்திற்கு எதிரானவன் எப்பொழுதும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.